அந்த ஃபங்க் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்க மாமா தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனதா அந்த ஃபங்க் விஷயத்தை பத்தி பேசிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கெட்டப் உங்களுக்கு. ஆக்சுவலி எல்லாரும் படத்தை பற்றி கேட்குறாங்க இல்லையோ, இதை பற்றி மட்டும் கேட்குறாங்க. கரெக்டாக கண்டிப்பாக அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் பண்ணி நிறையா வருஷம் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் கோயின்சிடென்ட்ல என்னோட அடுத்த படமோட லுக்கும் இதுதான். ஸோ அப்படி அமைஞ்சிச்சு. பட் கண்டிப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோன்னு சொல்லலாம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ரேக் அகாடமி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. அண்ட் இந்த படம் என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. பிகாஸ் ஐ எம் நாட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டர் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த கேரக்டர் என்னோட ஃபர்ஸ்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் இட் வாஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டைரக்டர் அண்ட் அவரோட ஏடிஸ் டீம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ரகுவரன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே எமோஷ்னல். ஏன்னா வந்து தனுஷ் சார் வந்து வேலையில்லா படத்தாரில் வந்து ரகுவரன் வச்சுருப்பார். அண்ட் அந்த கேரக்டர் வந்து கோயின்சிடென்ட்லாம் எனக்கும் இந்த படத்தில் வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் சைனாக இருந்தது. அண்ட் அந்த பேருக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். This is Nagadurga. This is my first film in Tamil. I don't know Tamil properly, so I just wanted to say one thing. Firstly, thanks to my director and my producers for choosing me. And Love Oh Love is getting released on July 10th worldwide. So everyone, you have to watch the film. And I would like to say, Love Oh Love film is something much more bigger than the trailer. Something much more bigger magic you guys are going to watch in the theater, and something much more bigger than the music also. You'll definitely love the film, we are sure. And yeah, please do watch the film. Yes, கண்டிப்பா. அண்ட் பவிஷ் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாகணும். ரகுவரனுக்கோ உங்களுக்கோ என்ன வித்தியாசம் இல்லை, என்ன சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்க ரியல் லைஃப்ல? நீங்க ரகுவரனா கிரெடிட் கார்டு வாங்கி செலவு பண்ணது உண்டா கேர்ள்ஸ்க்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? ரகுவரனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமே கிடையாது. உண்மை அதுதான். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு டைப். அண்ட் இந்த கேரக்டர் பார்த்துருப்பேன், ஃபுல்லாக அடிக்கிற கேரக்டர். நான் அப்படி சுத்தமாக கிடையாது. ஸோ அது ஸ்க்ரீனுக்காக மட்டும்தான் அதை பண்ணேன். அண்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அதான் அது டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும் அது பண்ணதுக்கு. ஓகே சரி. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த ஃபங்க் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்க மாமா தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனதா அந்த ஃபங்க் விஷயத்தை பத்தி பேசிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கெட்டப் உங்களுக்கு. ஆக்சுவலி எஸ், அந்த ஃபங்க் எங்க இந்த இன்ஸ்பிரேஷன்? தனுஷ் சார் என்ன சொன்னாரு ஃபங்க் பார்த்துட்டு? எல்லாரும் படத்தை பற்றி கேட்குறாங்க இல்லையோ, இதை பற்றி மட்டும் கேட்குறாங்க. கரெக்டாக. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் பண்ணி நிறையா வருஷம் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் கோயின்சிடென்ட்ல என்னோட அடுத்த படமோட லுக்கும் இதுதான். ஸோ அப்படி அமைஞ்சிச்சு. பட் கண்டிப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோன்னு சொல்லலாம். ஆஹா, ஓகே. லாஸ்ட் அப்டேட் ஒரு விஷயம். அட்டாக்கர் படம் பூஜை போட்டாச்சு. படம் பூஜை தாண்டி ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அந்த அப்டேட் எங்களுக்கு கொடுங்க. அட்டாக்கர் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு? அட்டாக்கர் ஒரு 4 days ஷூட்டிங் போயிருக்கு. படம் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கு. ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு படம். அந்த ஜானர் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வெரி ஈகர் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் கெட் இன் டு தட் வேர்ல்ட். அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இவர் தான், தினேஷ் ராஜ் சார். அவர் இங்கே தான் இருக்காரு. ஸோ அப்டேட் ஏதாச்சும் வரணும்னா அவர் சைட்லேருந்து தான் வரணும். ஸோ எஸ் தேங்க்யூ. Nagadurga அவர்கள், yes, we have to ask you this thing. We know that you are a wonderful dancer. How the acting, that side of you, can you please explain it to us? The actor Nagadurga, how was it for you? Being a dancer is okay, but being an actor, how does that feel for you? Standing in front of a biggest unit. Being an actress, it's definitely, every job is a toughest job, but with my team, they made it comfortable and they made it easy for me. Okay, we know that you know Telugu, but Tamil you're learning a little, right? So enna kathuktinga, what did you learn? Tamil words. I already spoke. Nandri vanakkam. Nandri vanakkam. That's all for now. ஓகே, கண்டிப்பா இன்னும் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் மனசை நீங்க கவரணும், இன்னும் நிறைய தமிழ் படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கேன் வி ஹேவ் த
cast and crew of Love It to take a wonderful group picture in the moment of feast பண்ணனும் அப்படி நினைக்கிறோம். To freeze the moments. Hi everybody. Hi தம்பிஸ் and தங்கச்சிஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 வணக்கம் and happy to be here. ஒரு அழகான தருணம். இன்னைக்கு சினிமா வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்க்கு போய் வந்து படங்களை பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறீங்க, கதையை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸ்டார் படங்களை தாண்டி இன்னைக்கு வந்து கதை தான் ஜெயிக்குது, அந்த கதை தான் வந்து ஹீரோவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ புது இயக்குனர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஹூ மேக், நான் சின்ன படம்னு சொல்ல மாட்டேன், நல்ல படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார் வேல்யூ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரிய படங்கள் பண்ணும் போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அந்த ப்ரெஷரில் வந்து கதையை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஸ்டார்டம்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளே பார்க்க முடியாத அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஈரால நம்ம இருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த மாதம் வந்து வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப், இப்போ தான் வந்து நம்மளோட நாஸ்டாலஜியா, பழைய படங்கள் ஓட வேல்யூ, பாரதிராஜா அங்கிள் அவரோட படங்கள், பாக்யராஜ் சார், ரெஸ்ட் அண்ட் பீஸ். இட்ஸ் நாட் அ, ஐ மீன் லைக் நமக்கு பழைய படங்கள், பழைய அந்த கதைகள், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், அந்த முக்கியத்துவம் ஆஃப் திரைக்கதையும் எல்லாமே நமக்கு இப்போது ரொம்பவே ஜாஸ்தி தெரியுது. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட் படங்கள் தட் கம் வித் அ குட் கண்டென்ட். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கதை. அண்ட் நான் படம் இன்னும் பார்க்கல, பட் நான் டப்பிங் பண்ணப்போ நான் பார்த்தது கண்டிப்பாக வந்து நான் சில விஷயங்கள் ரொம்ப ரசித்தேன். அண்ட் ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர்ஸ். பவிஷ், நம்ம எல்லாருமே வந்து நீக்கில் பார்த்துருப்போம், தனுஷ் சார் டைரக்ஷன் பண்ணி. பட் இதில் வந்து ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வர்றது இது வந்து ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே அதை ரொம்ப ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி நாகதுர்கா, ஷீ இஸ் அ யூடியூப் சென்சேஷன், நிறைய சாங்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சுகுமார் சார் படத்தில் வந்து தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர் படத்தில் வந்து வராங்க. ஸோ வெரி ப்ராமிசிங் ஃப்யூச்சர் ஸ்டார். ஸோ நிறைய ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸ் இதில் நடிச்சிருக்காங்க. மகேஷ் சார் டைரக்டர் வந்து ரொம்ப ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் கேமராமேன் சார் அண்ட் எடிட்டர் எல்லாருமே வெரி பியூட்டிஃபுல் யங் டீம். இந்த கிரெடிட் கார்டு விஷயம், ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சில ஆக்சுவலி தனுஷ் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த எஸ்பெஷலி வந்து அந்த சாங் வந்தது இல்லை, சூப் சாங், கொலவெறி சாங், அதெல்லாம் பார்க்கும்போது சில பெண்களுக்கு, நான் எல்லாரையும் சொல்லலை, சில பெண்களுக்கு நயன்தாராவும் என் டீமில் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நாங்களும் நிறைய அடி வாங்கியிருக்கோங்க. ஸோ ஆம்பளை பசங்க மட்டும் கிரெடிட் கார்டு வச்சு ஏமாறல, நாங்கள் நிறைய பொம்பளை பசங்களும் கிரெடிட் கார்டில் ஏமாந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் கட்ட முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி வீட்டில் தெரிஞ்சிருமோ இதாகிடுமோ. எங்கள் அப்பாலாம் வந்து டெபிட் கார்டு வீட்டுக்கு வந்தப்போ, அந்த புதுசாக டெபிட் கார்டுங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அப்போவும் ஐ திங்க் கொட்டாக் மஹிந்திரா தான் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பேங்க் கார்டு வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா என்னை துரத்தி அடிக்கிறாரு, உன்னை எவன் கார்டு வாங்க சொன்னா. ரவிக்குமார் சார் வந்து நம்ம படத்தோட ட்ரெய்லரில் பேசுவார் கடனை பற்றி. சேம் கேரக்டர் எங்கள் அப்பா. கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் இழந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலிக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். கஞ்சியோ கூழோ நம்ம உழைச்சி சம்பாரித்து நம்ம சாப்பிடணும், கடன் வாங்கி கண்டிப்பாக வந்து ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காரு. வி ஆர் ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட் இன் தட். ஸோ
ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் ஏமாந்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த படத்தோட கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். எல்லாரும் ஏதோ ஒரு இஎம்ஐ ஒரு அட்லீஸ்ட் போய் ஒரு வசந்தன்கோ ஒரு விவேகன்கோல வந்து ஏதாவது வாங்கியிருப்போம் இல்லையா, கட்ட முடியாமல் ஏதோ ஒரு நகையை அடமானம் வச்சுருப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையில் தான் நடந்திருக்கோம், இல்லை காதல் சூழ்நிலையில் தான் நடந்திருக்கோம். அது இந்த படத்தில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள், தியேட்டர்ஸில் பாருங்கள். ஜூலை 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூ. To the stage please for a group photo. Just a minute. The cast and crew, the whole cast and crew of Varavo.